சென்ட்ரல்ல ஃப்ளட் டைம்ல கொடுத்த காசை வந்துட்டு தான் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது கூட தப்பு கிடையாது. ஸ்டாலின் போட்டோ ஒட்டி கொடுத்தாங்க பாத்தியா? அதான் என்னமோ அதான் ஃபேமிலியில ஏதாவது தெரியல இல்ல ஏதோ சொத்தை வித்து கொடுக்குற மாதிரி. அதான் ஏன்டா ராசிடா அது? என்னடா இப்படி ஆட போவாங்க நீ ஒரு ராசி ராசி. அதான் என்னை பாரு யோகம் வரும்னு ஒண்ணு ஒட்டி இருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ற கம்முனு இருங்க. ஏன்டா டே அந்த மாதிரி சொல்லுடா. பக்கத்து வீட்டுல பார்த்தேன். சொல்லுங்க. அவரு சிரிச்ச மாதிரி இருந்தா ராசின்னு சொன்னாங்க, அதனால சொன்னேன். போராட்டம் வந்து டிராமா ப்ரோ, ஜஸ்ட் டு மேக் அ கவர் மாதிரி கவர் பண்ணி இதை வந்து அப்படியே தமிழ்நாடுக்காக வந்து திமுக தான் அப்படியே போராட்டம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசி. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பேர் சொன்னீங்க நம்மலாம் படிச்சது காரணமே இவனுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது தெரியுங்களா? அது இல்ல ஆல்ரெடி இவனுங்க தான் நம்ம படிச்சோமா ஏதாவது என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படிதான் இருக்கு. சி நம்மளோட பாலிடிக்ஸ் மைண்டை வந்து இவங்க எப்படி டைவர்ட் பண்றாங்கன்னா அவங்களாலதான் நம்ம அப்படின்றத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அததான் இவனுக்கு வந்து இல்ல அந்த காலத்துல இல்ல மான்ஸ்டர் எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு இப்போ அதாவது வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் ஏன் பெத்தவங்கத்துல தாலி இல்லைனாலும் ஏன் நகையை வித்து கூட இங்க இப்பெல்லாம் உண்மையிலே அது பசங்க எதுவும் சேர்ப்பாங்க. எஜுகேஷன் அவ்வளவு முக்கியம் தமிழ்நாட்டுல. அது வந்துட்டு பேசிக்காவே இல்ல. அந்த காலத்துல இந்த தலைவர்கள்ல இருந்து அது வந்த ஒரு புரிதா ஒரு பழக்க வழக்கம். அது என்னமோ திராவிடம் வந்து திராவிடம் திமுக திராவிடம் பிரச்சனை கிடையாது. அதான் திமுக அதான் இவங்க வந்து திமுக தான் பிரச்சனை. அதான் திமுக வந்து தான் நம்மளுக்கு பால் தான். இல்ல நான் முடிச்சிடறேன் பிரதர். இல்ல அது வேற இருக்குது. இதுதான் இது வந்து தப்பு மாஸ்டர். என்னன்னா திராவிடம் வந்து அவங்களுக்குன்ற என்னமோ பட்டா போட்டு எழுதி வச்ச மாதிரி அப்பெல்லாம் கிடையாது. ஆமா ஆமா அதான் இது நம்மள்தான். ஆனா இப்ப வரைக்கும் திராவிடம்னு சொன்னா ஓகே இல்ல திராவிடம்னு சொன்னா ஒரு நிமிஷம் இல்ல திராவிடம்னு சொன்னா இப்ப எது ஞாபகம் பேசி சரி அவன் பேசிட்டு இருந்தா இரு ஓவர்லாப் பண்ணாத. ஓகே எனக்கு வந்து இல்ல அதான் சொல்லு எனக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. எந்த விஷயம் நான் சொல்றேன், இங்க நான் சன் நியூஸ்ல பாக்குறேன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பிஜேபி அவர் பேரு கொஞ்சம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அவர் பேர் என்ன? யாரு? தர்மேந்திர பிரதானா? இங்க வந்து கடைசியில அங்க போனா கனிமொழி மேம், அதுக்கப்புறம் இந்த இவங்களோட சன்னு அவர் பேர் என்ன, துரைமுருகன் அவங்க பையன், துரைமுருகன் பையன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் கைய கொடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு லாஜிக் புரியல. நான் இது வந்து நான் பிஹாஃப் ஆஃப் திமுக கேடர்ஸ்க்காக நான் பேசுறேன் இது. ஏன்னா இங்க வந்து இவங்களுக்காக இவங்க சொல்லி அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இறங்கி. இவங்க என்னன்னா போயிட்டு டெல்லியில போய் கை கொடுத்துட்டு பேசி சிரிச்சு, அப்ப யாரு முட்டாள் இந்த இடத்துல? வந்து திமுகக்காக போராடின அந்த கேடர்ஸ் முட்டாளா இல்ல வந்து இவங்களுக்கு நம்ம இந்த நியூஸ பார்த்துட்டு இதுவும் ஒரு நியூஸ் நம்ம பார்த்து நம்ம அது மைண்ட்ல ஏத்துற பாருங்க, நம்ம முட்டாளானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை முடிச்சிடுறேன். இந்த பிரச்சனை இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது. ரேவந்த் இது எப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறோம் சென்டென்ஸ். அதாவது வேற ஃபேன் பேஸோட சண்டை போட்டு அவங்க கூட உட்காந்து பேசினா எப்படி சிரிச்சு? இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா, இதுல ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த 2000 crores அவங்க கொடுக்கலன்ட்டு இவங்க போராடுறாங்க. அது உண்மையாலுமே நல்ல விஷயம். அதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம உரிமை. அதை கேட்டு வாங்கணும், போராடி வாங்கணும். அதுக்காக தான் வந்து நாங்க போராடக்கூடாது, நீங்க போராடணும் உங்களுக்கு. அதனாலதான் 40 சீட்டுமே வந்து 39 சீட்டுமே தமிழ்நாடுல வந்து டிஎம்கே கொடுத்துருக்காங்க, வெளியாளுக்கு கூட கொடுக்கல. அப்போ நீ தான் போராடணும், நீ தான் கருப்பு கொடி காமிக்கணும், நீ தான் போராடி வாங்கணும். ஒண்ணு. எனக்கு இன்னொரு பாயிண்ட், இதுல இந்த 2000 கோடிக்கு நீ இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கல, இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ்ல வந்து சொல்றாங்க 40,000 கோடி காணும். எங்க இல்ல சோர்ஸ் விகடனே கிடையாது. ஒரு சேனல் ஐ மீன் ஒரு பிரிண்ட் மீடியால வருது. சும்மா அவனும் வந்து ஒரு நிமிஷம், அவனும் வந்து எந்த சோர்ஸுமே இல்லாம எந்த ப்ரூஃப் கேட்கல ரேவந்த். ஒரு நிமிஷம் இல்ல கால் வந்துட்டு கால் வந்திருக்கும். இல்ல ஹரிஷ் ப்ரோ நீங்களே இல்ல அது உங்களுக்கும் தெரியும், கண்டினியூ பண்ணுங்க. இல்ல 40,000 கோடி இல்ல அவன் வந்து அதான் சொல்ல வந்ததான். 40,000 கோடி வந்து அடிச்சுட்டு அங்க போய் 2000 கோடி 2000 கோடி குடுக்கலன்னு நீங்க கேக்குறது ஓகேதான். அவன் அந்த 2000 கோடி குடுக்கணும் தான்.
ஆனா ம். 40,000 கோடியை வந்து அஹ், ம். இல்ல நோட்டான் திருப்பி எனக்கு எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதான் இல்ல என்ன நம்ம வருதுன்னா இருங்க ம், என்னன்னா ம். 9,000 கோடி ஃபைன் கட்ட முடிஞ்ச ஒருத்தன் ஒரு சிங்கிள் பர்சன் திமுகல இருக்க ஒரு பர்சனால வந்து ஒரு 2,000 கோடி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதா? எப்படா இது ஏங்க அவர் இல்ல இப்ப கம்பெனி கலை இவனுங்களை வச்சிருக்காருங்க. உரிச்சாலே நம்ம இங்க இருக்கிற எதுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கடனை. கவர்மெண்டால பண்ண முடியும்னா இல்ல பண்ண முடியும். உங்களுடைய ம், நோக்கம் அரசியல் செய்யணும், ஆட்டைய போடணும். இதை தவிர வேற என்ன இல்ல இருக்கு? ஒரு ம். இல்ல அரசியல் இல்ல நான் செய்யணும், இல்ல சொல்றேன். ஆட்டைய போடு. ஸ்டேட்லயே இல்ல இல்ல 40,000 கேளுங்க பண்றான், சென்ட்ரல் கேளுங்க கிட்ட ஏதாவது 2,000 இல்ல கேட்டுனுக்குறான். கேளுங்க சொல்லு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த ஒரு ஆளு இப்ப வந்து ம். 1000 கோடிக்கு ஃபைன் கட்டுறாப்புல. இது என்னது? இது எங்க இருந்து இப்படி வந்துச்சு? இல்ல ம். இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் வந்திருக்காங்க. எல்லாம் இப்ப லட்சம் கோடி 1000 கோடின்னு வச்சிருக்காங்க. இது மக்கள் சொத்து. இது என்னது மக்கள் சொத்து? அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. என்னன்னா இப்ப ரேவந்த் சொன்னா பாத்தீங்க, அதாவது பாத்தீங்கன்னா அந்த எம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இது என்ன சொல்றது, இந்த மாதிரி சமரசமா பேசியிருக்காங்க, பிஜேபி டிஎம்கே பேசியிருக்காங்க, கீழே இறங்கி போராடின அந்த 200 ஊப்பிங்க வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள் வந்து முட்டாளான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவங்க வந்து நேத்து அந்த வீடியோ கூட பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. உருவம் எரிகிறேன்னு சொல்லிட்டு பாவம் ஒருத்தருக்கு வேட்டி எல்லாம் பேர் எரிஞ்சு போச்சு. மினிமம் ஒரு வேஷ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா அந்த ரேட்டு வரும் நினைக்கலாம். அவர் கொடுத்ததே ஒரு 200, நியாயமா கூட ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுக்கணும் அவருக்கு. ஸோ அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதான் சொல்லணும், எனக்கு பாவமா இருந்துச்சு ப்ரோ நல்லா பாத்தீங்களா? அந்த அதெல்லாம். வேஷ்டி வெறும் வேஸ்ட். இல்ல இல்ல அது கைட்டி போட்டாரு பார்த்தா, அது அந்த ஒரு பைக்கு இல்ல பின்னாடி போய் சீல்காழி ஒளிஞ்சுட்டு ஏற்பட்டுச்சுன்னு நின்னாரு. இல்லைங்க இல்லைங்க, சீல்காழி. அதெல்லாம் இல்லைங்க, அதான் சொல்லியிருக்காரு இல்ல தீயை நீங்க தாண்டி இதோட இருக்கிறோம்னு நிறுத்திட்டீங்க. சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க அது எல்லாம் அசால்ட்டா நிறைய இல்ல அது நடந்து அது உயிர் சேதம் ஆயிருந்தா அது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, மொய்க்காக போயிட்டு உயிர் தியாகம் செய்த அப்படின்னு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பானுங்க. இல்ல ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 90 வயது மதிக்கத்தக்க ஒரு ஐயா ஒருத்தர் இப்ப ரீசெண்டா திமுகல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவாலயம் வாசல்ல போயிட்டு முந்தானேத்து போய் நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கான ஒரு எந்த உதவியும் பண்ணல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகல நான் இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுங்கய்யான்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அந்த மனுஷனை ஒரு அளவுக்கு வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க, நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க. நீங்களா மொழி போர் தியாகினாலே நாங்க தான் சொல்லிட்டு மார்தட்டிக்கிற திமுக காரங்க ஏதாவது உடன்பிறப்பு இருந்தா அவர் பாவம், அவருக்கு அந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுங்கப்பா. 90 வயசு ஆகுது அவருக்கு. அதான் நேத்து எனக்கு பார்த்து எனக்கு மனசே கஷ்டமா போச்சு. அந்த இதுல ஐயா வந்து ப்ரோ ஒரு பார்க்கும்போது. நிமிஷம் இல்ல கிஷோர் ப்ரோ, வளர்ச்சி எப்படி தெரியுமா? ஏடிஎம்கே பேரில் 2021 பொங்கலுக்கு இருக்கும்போது 5,000 ரூபாய் தரணும்னு எடப்பாடியை பார்த்து மாஸ்க் காட்டினாரு. வாவ், இவர் ஆட்சிக்கு வந்து 5,000 ரூபாய் தருவாருன்னு பார்த்தா 1,000 ரூபாய் கொடுத்தாரு. சரி ஓகே, அதை கூட விட்டுறலாம்னு சொல்லிட்டா. லாஸ்ட் போன பொங்கலுக்கு பார்த்தா காசே தரல. வாவ், இது நல்லா இருக்கு, இது இன்னும் நல்லா 2000 இருக்கு. 2000 ரூபாய் இல்ல 2000. அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி எலெக்ஷன்ல கொடுக்கணும்ல. காசு இல்லப்ப, ஆட நாங்களே ஒட்டு சட்டி போட்டுனுக்குறோம். நீ நீங்க இப்படியே காசு கேட்டுன்னு இருந்தா எப்படி? இல்ல இது இல்ல இது என்னன்னா எப்படின்னா, இல்ல காசை இல்ல மான்ஸ்டர் ஒரு நிமிஷம் காசை விட்டுறலாம், கரும்புன்னு ஒண்ணு தருவாங்க பாரு, வேற மாதிரி. துண்டு கரும்பு, அதான் துண்டு இல்ல, கரும்பு. அது கரும்பான்றது இது சொல்ல தெரியுமா? கவுண்ட் நீங்க பண்ணிடலாம். அது கரும்புன்றது 40 எனக்கு வீட்டுக்கு போனப்பதான் தெரியுதுன்னு. ஊழலே வந்து 40,000 ம், கோடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆமா. டாஸ்மாகோட வருமானமே கிட்டத்தட்ட 42,100 கோடியா என்னவோ. ஆனா ம். இதுல ஒரு பெரிய வாயை பழக்கம் என்னன்னா, டாஸ்மாக் வந்து 150 கோடி ரூபாய் நஷ்டத்துல இயங்குதான். இது என்னது? எங்கேயாவது சொன்னா எவனாவது நம்புவான்? ஒரு நிமிஷம், யார் 150 சொன்னது? கோடி ரூபாய் நஷ்டத்துல கணக்காட்டுறாங்க. ஓ பாட்டு நீங்க ஓ பாருங்க. ஓ லாபம் எந்த துறையும் திமுக காட்டினதே கிடையாது. எல்லா துறையும் நஷ்டத்துல அதுதான் ஓடும். வந்து இந்த வருமானத்தை ஒயின் தாண்டி ஷாப் 150 கோடி ரூபாய். இந்த ஒயின் ஷாப் இதெல்லாம் வந்து இந்த வாங்குற காசு எக்ஸ்ட்ரா வச்சிரு 10 ரூபா இதெல்லாமே வந்து ம். கவர்மெண்ட் கணக்குல இந்த ஜிபே அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மாட்டிக்குவானுங்க. அதனாலதான் அதெல்லாம் பண்றது கிடையாது. இப்ப 90 ரூபான்னா 130 ரூபாய்க்கு விற்கிறதுல அதுல அந்த பார் நடத்துற டிஎம்கே காரனுக்கும் கமிஷன் போகும். இங்க நீ ஓஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா பார் நடத்துறதுல பாதி பேர் ம். டிஎம்கே தான். ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்கே காரன் நடத்தும். இவனுங்களுக்கு ப்ரோ, கமிஷன் ஓஎம்ஆர் இல்லாம மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, அது இல்ல தமிழ்நாட்டுல இந்த லிக்கர் ஃபேக்டரி இது டாப் 5ல யார் இருக்கிறா? டாப் 3ல தெரியும். 3ல இவங்க தான் இருக்கிறது வேற டிஎம்கே யாரு? தான் இருக்குது. அதான் வேற யார் இருக்கா? டிஎம்கே தான் இருக்குது. ஒயின் ஷாப் ஏய் நடத்துறது அது இவங்க ஜெகத் தான். ரட்சகந்து தான் ஒரு ஃபேக்டரி. கேஸுக்காரங்களே நாங்க தான் அப்படின்ற மாதிரி தான். அதான் ஏடிஎம்கே ஒண்ணு, டிஎம்கே இது 3 இருக்குது, இன்னொன்னு வேற இது ஒண்ணு இருக்கு. இதுல அதான் அடிக்கடி வந்து இந்த ஒயின் ஷாப்ல இருந்து ரைடுன்ற மாதிரியே போறாங்க. போயிட்டு அவங்களுக்கு வேற தனியா அவங்க வேற லஞ்சம் பண்ண கூடாது. 10 ரூபா மேட்டர்ல யாராவது மாட்டினா
அவங்க கிட்ட எவ்வளவு முடியுமா கறந்துடுறானுங்க. ஒரு தடவை என்ன ஆயிருக்கு இந்த இஷ்யூ, நீ சவுக் சங்கர் பார்த்த இன்டர்வியூ அதை பார்த்து ஏங்க 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 என்ன தயவு ஆயிருக்கு செஞ்சு விஷயம், நான் 10 ரூபா சொல்றேங்க, வாங்குறான். அவரு ப்ரூஃபா மட்டும் எடுத்துட்டே வராதீங்க நீங்க, ஓகேங்களா? நீங்க சவுக்கு அவரு சங்கர் இல்ல இல்ல ஐயா ஒரு ம், பேச விட்டீங்க, இல்ல இல்ல என்ன பேச விட்டீங்கன்னா நான் என்ன பேச வரேன்னு சரி தெரியும். ஓகே சொல்லுங்க. பேச சொல்லு சொல்லு விட்டீங்கன்னா தெரியும். பாஸ் நான் சொல்லு. ம், விடுங்க, ம், பேச விட்டாதான் தெரியும். 10 ரூபா வந்து இப்போ சப்போஸ் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒயின் ஷாப்ல ரைட் பண்றீங்க, ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் ம், வாங்கிட்டாரு கன்ஃபர்மேஷன் ஆனா மினிமம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் யார் வாங்குறாங்களோ அவங்களதான் சஸ்பெண்டோ இல்ல வேற எந்த மாதிரியான துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க என்னன்னா ம், கோர்ட் ஆர்டர் என்னன்னா பண்ணும், அந்த உள்ள இருந்தா இப்ப மொத்த பேர் ஆர்டர் இருக்கு. அதனால அவனுக்கு உள்ள போறவங்க என்ன பண்றாங்கன்னா 10 ரூபான்னு எழுதுறதுனால 8 ரூபான்னு எழுதுறான். 8 ரூபான்னு எழுதி அவன்கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் கடந்து வந்து வெளியே வந்துடுறாங்க. ம், நம்ம ஒரு இது வந்துச்சுல இந்த அரிசி மூட்டை வரிக்கு ஒண்ணு, இவ்வளவு 25 கிலோ அரிசி இருந்தா வந்து வரி போடணும்னு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுங்க 26 கிலோ அந்த டெக்ஸ் மாதிரி பண்ணுங்க. 10 ரூபா எழுதானா தானே மொத்த பேர் இருக்கணும், 8 ரூபா மட்டும் எழுதிடுறாங்க. அந்த காசு வாங்கிக்கிறேன் நான் வந்து அவனா போனாலும் வந்து இது பண்ணாலும் சரியான விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கேக்குது, எனக்கு மட்டும் வந்து அப்படியே இல்ல 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 அப்படிதான் எனக்கு கேக்குது, பாசி விட்டு விட்டு எப்பயுமே தான் அப்படிதான். கேக்குது. வாய்ஸ் கட் ஆகுது. விட்டு விட்டு தான் விட்டு ஓகே விட்டு ஓகே தான் கேக்குது. சரி, லைட்டா அது அது பாஸ் அப்புறம் நான் கண்டினியூ பார்த்து சொல்றேன், பண்ணுவோம். இப்ப அந்த சொல்லுங்க. ஓகே. சோ இல்ல இல்ல அதான் இப்போ அந்த இந்த மொழி பிரச்சனையில வந்துட்டு இப்போ தளபதி அவர் வந்து இன்னைக்கு பெரியாரை பத்தி அந்த ஒரு அறிக்கை சின்னதா விட்டிருந்தாரு இல்லையா? சோ அத பத்தியும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தியோ இத பத்தின ரிமார்க்ஸ் வந்து இவரு பண்ணியிருந்தாரு, அமித்ஷா பண்ணியிருந்தாரு. அதுக்கு அப்போ வந்து அதுவும் வந்து பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணப்பட்டது. சோ அதுக்காக அம்பேத்கரை பத்தி மறுப்பு ப்ரோ, அம்பேத்கரை பத்தி அம்பேத்கரை பத்தி. சொல்லியிருந்தாரு. ம், அம்பேத்கரை பத்தி சொல்லியிருந்தாரு, கரெக்ட். அதுக்கும் வந்து நம்ம வந்து இது அறிக்கை அன்னைக்கு விட்டிருந்தாரு தளபதி. இன்னைக்கும் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்காகவும் இன்னைக்கு இது பண்றாரு. ஸோ இது எதுனா இது இம்பார்ட்டண்டா இது பார்லிமெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து எதிர்வாதமோ தளபதி அறிக்கை விடுவாரே தவிர மத்தவெல்லாம் இந்த லாபத்துக்கும் இதுக்கும் பணத்துக்கும் அரசியல் நடத்திக்கிட்டு வெறிநாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு எல்லாம் ரிப்ளை பண்றது கிடையாது. அதனால அவனை நம்ம இக்னோர் பண்ணிட்டு இதுக்கான விளக்கத்தை வந்து இது பண்ணுவோம். அது வந்து முன்னெடுத்து சொல்லியிருந்தாங்கல்ல, காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க. இது எல்லாமே என்னன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்கப்பட்டதுதான். இப்ப அவர் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதுக்கான நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்றத கொஞ்சம் பிரீஃபா புரிஞ்சுப்போம். அதாவது ஒரு பழமையான மொழியாவே வச்சிருந்தா, அதாவது பழசாவே ஒன்ன வச்சிருந்து அதனை பத்தின வந்து ஒரு புரிதலோ அத வந்து அகத்தியர் மொழி, அத வந்து ஒரு 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 புராண சம்பந்தப்பட்டது மொழி, அந்த மாதிரி ஒரு மொழிய வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்ல அந்த மொழிய வந்து ஒரு பழமையான மொழியாவே வச்சிருக்கணும், அத பழமைவாதத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு வைக்கிற போது அது காட்டு மிராண்டி மொழியாக மாறப்படும். மீனிங் என்னன்னா ஆதிவாசி ஒரு மாதிரி அன்எஜுகேட்டடா அந்த பழச வச்சிருப்பாங்க, பழச வச்சுக்கிட்டே ரோல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சோ அதன் கான்டெக்ட்ல தான் அது சொல்லப்பட்டதே தவிர அவர் வந்து திருவள்ளுவர் திருக்குறளுக்காக மாநாடு நடத்தியிருக்கிறாரு, மொழி பெருமைக்காக பல விஷயங்கள் தமிழ் மொழியை பத்தி பேசியிருக்காரு. அவருக்கு தமிழ் மொழி மேலேயோ தமிழர்கள் மேலேயோ எல்லாம் வெறுப்போ அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க என்னன்னா டக்குன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல அவர் பொண்ணுங்களை இப்படி பேசிட்டாரு, கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு இல்ல இந்த மாதிரி அப்படின்னு ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது அது ஒரு ஷாக்கை ஏற்படுத்தும். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல எதுக்காக ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவோ ரொம்ப போல்டாவோ சொல்லப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு இருக்கவனுங்களுக்கே சில விஷயம் உரைக்காது. அன்னைக்கெல்லாம் ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு சில புரிதலை ஏற்படுத்தணும்னா அப்ப அவர் வந்து அதை பயங்கர ஒரு பல மடங்கு அதை வந்து உரைக்கிற மாதிரியும் போய் சேர்ற மாதிரியும் ஒரு விஷயத்த ஆம்பிளிஃபை பண்ணி சொல்ல வேண்டியதுக்கான கட்டாயம் அதுக்கான இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இதே மாதிரி இவங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி பெரியாருங்கிறவர் வந்து ஒரு கட்சிக்கோ இல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கோ மட்டும்லாம் நேர்ந்து விட்ட தலைவர் எல்லாம் கிடையாது. ஏன்னா இவரை பத்தி பேசினா நான் மட்டும் தான் பேசுவேன் அந்த மாதிரி சொல்றதுக்கும் கிடையாது. இன்னைக்கு இருந்தாருன்னா பெரியார் செருப்பக்க தூக்கிட்டு அடிச்சிருப்பாரு இவனுங்க பண்ற அரசியலை பார்த்துட்டு. அந்த சோ கொம்பெடுத்தே செருப்பு. ஆமா, கொம்பெல்லாம் இல்ல, செருப்பு தான் நேரா. சோ அதையே வந்து விட்டு எரிஞ்சிருப்பாரு. சோ அந்த அந்த அளவு அவரு பெரியார் சொன்ன அந்த கருத்து கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. சோ அந்த மாதிரி இத வந்து எல்லாத்தையும் அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்துக்கிட்டு
நம்மள வந்து அப்படியே அவர் சொன்ன கருத்து எல்லாத்தையும் டீமீன் பண்ண வேண்டியது எல்லாமே. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா பல வந்து பெண்ணுரிமை சம்பந்தமா இன்னைக்கு தலைவர் வந்து அறிக்கையில சொல்லியிருக்க மாதிரி எவ்வளவோ விஷயத்த பண்ணியிருக்காரு. அதெல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஒண்ணு எடுத்து எல்லாத்தையுமே, அதாவது இது ஒண்ணு அடிச்சு அவர் தப்புன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எல்லாமே தப்பாயிரும்ல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த சங்கி அரசியல். அததான் இவனுங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இதை எதிர்க்கிறதுக்கும் இந்த போலி அரசியல் பண்றவன் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுதான் இப்ப இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா இவனுங்க அரசியலுக்காக பெரியாரை யூஸ் பண்றானுங்களே தவிர பெரியார் கொள்கையினால அரசியலுக்கு வந்தவனுங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட்ல இருக்கவங்கள நான் சொல்றேன். இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் அந்த புரிதலும் அந்த அஃபிலியேஷனும் என்னன்றது சொல்றேன். பட் நம்ம தலைவர் வந்து எஸ்பி சேகருக்கு துண்டு போடுறது சொல்லுங்க bro. ஆமா பாண்டேவை கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சுக்கிறது ஸ்டேஜ்ல, எஸ்வி சேகருக்கு துண்டு ஆமா போட்டு ப்ரோ. விடுறது. இல்ல பாண்டேல ட்ரோல் ப்ரோ, அந்த பண்ணிட்டாரு அந்த ப்ரோ. பாண்டே ஒரு எல்லாம் நிமிஷம் செம்மையா ப்ரோ, அந்த ட்ரோல் இல்ல பண்ணிட்டாரு. அந்த பாண்டு என்ன ஆச்சு? எனக்கு கேட்டா 200 வாங்கினவங்க கூட இவ்வளவு கத்த மாட்டான். எவ்வளவு போச்சுன்னே தெரியல. இல்ல சரியான பாண்டே கத்து செம்ம ட்ரோல் அவன் பண்ணிட்டான் 2 ரூபாய் அலெக்ஸ். தான். போட்டு இவங்களை வறுத்தேத்துறான், ப்ரோ. ஸ்டேஜ்ல வறுத்தேத்துறான். இவனுங்க என்ன தெரியுமா, அது கூட தெரியாம 200 ஊப்பிங்க அங்க சிரிச்சிட்டு கை தட்டி இருந்தானுங்க அவன் பேசுறதுக்கு. அவன் சைலண்டா குத்திட்டு இருக்கான் ஒரு பாயிண்ட்டும். அது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது என்ன பிரயோஜனம்? அது பேங்க்லயே இருக்கும். இதே ஆண்களுக்கு கொடுத்தா என்னத்துக்கு மறுநாளே டாஸ்மார்க்ல போய் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்கல்ல, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா. அதுக்கு சிரிக்கிறானுங்க, உட்காந்து கிளாப் தட்டுறானுங்க, புரியாது, பாராட்டுறானுங்க. அவங்களுக்கு புரியாது. இதுல ஏய் என்னன்னா நம்ம மேடையில ஏறி பேசிட்டு சூப்பரா புரியுதா? ஒருத்தன் பேசுறான். பேசிட்டு இல்ல இல்ல ப்ரோ இன்னொரு ஹரிஷ் ப்ரோ, பேசிட்டு நிறுத்தின உடனே ஒரு கேப் இருக்கும்ல, கை தட்டுறானுங்க ஆஹா ஆஹ் அப்படின்னு. இன்னொரு விஷயம் இல்ல கான்ட்ராஜி இத வந்து சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் முடிச்சுக்கிறேன். அதாவது இது எல்லாத்தையுமே மாசு பேர்ல எழுதிட்டானுங்க. அவருதான் வந்துட்டு பாண்டா வச்சு பாண்டாங்கிறேன் பாண்டேவை பாண்டே கொண்டு வந்துட்டாரு. அவருதான் வந்து பாண்டேவை கூட்டு இல்ல வந்துட்டாரு. இல்ல ப்ரோ, இதான் இந்த இருக்கவே இருக்கா நம்ம பஞ்சாயத்து இவன் பேர்ல எழுதி விட்டு போலாம். இல்ல அதான் அவர் பேர்ல எழுதினாரு. ஆனா எஸ்வி சேகர்ல ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு அந்த தெருவுக்கு உங்க அப்பா பேர் வைப்பேன்னு பேசினவரு முதல்வர் தான். அதுக்கு அவரு எவ்வளவு பரவாயில்ல, ஸ்டேஜ்ல தான் உட்கார வச்சிருந்தாரு. இவர் வந்து ஸ்ட்ரீட்டே அவங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருவாரு. சோ அந்த அளவுக்கு வந்து இவனுங்க அரசியல் வந்துட்டு. சோ இப்ப இவங்க வந்து பெரியாரை பத்தி பேசினா எப்படி நான் நம்புவேன்? ப்ரோ இன்னொரு அது விஷயம், கிடையாதுல்ல. காந்தராஜ் சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருப்போம், பாத்திருக்கீங்களா? செக்ஸ் டாக்டர். ஆமா, அவர் பழைய பேசுறது சபாநாயகர் எல்லாம் தம்பி சொல்லுங்க. அபியூசிவ், ரொம்ப டவுன் டு லைக் என்ன சொல்ற, ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆக்டர்ஸை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசணும். அவர் வந்தே ஆகணும், அவர் வந்தாதான் இந்த ஈவெண்டே நடக்கும்ட்டு மாசு சொன்னாராம். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது யார் இந்த சார் சொல்லும் போது எனக்கு புரியல. இங்க லைட்டா ஒரு மாதிரி புரிஞ்சுது, ஒரு வேலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மாசு இவர் வந்தாதான் இந்த ஈவெண்டே நடக்கணும்னு புடிவாதம் பிடிச்சாராம். அவரே சொல்ற ஸ்டேஜ்ல. இதெல்லாம் வாட் இஸ் இவங்க ரெப்ரசன்டேட்டிங் என்கரேஜ் இருக்குல்ல. பண்றது பீப்புள், இவனுங்க ஸ்டேஜ் ஏத்துற ஆளுங்க எல்லாம் ஒரே இல்ல சாக்கடை தான். இல்ல ஹரிஷ் ப்ரோ, அடுத்து சிவாஜி பிரைஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த சிவாஜி இல்லதான் டேய், இன்னொருத்தர் இருப்பாரு. இன்னொரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப ரீசெண்டா 200 ஊப்பிங்க இந்த நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏப்பா கேசஸ்க்காக நம்ம ஊப்பினாலே 200 ரூபாய் தான்ப்பா. அது என்ன 200 ரூபாய் ஊப்பிங்க? இல்ல ஒரே நிமிஷம், அந்த இல்ல அது ஒரு கொத்தடிமை வார்த்தை சிம்பிள் கொஞ்சம் இல்ல. மென்ஷன். வச்சுக்கோங்க ப்ரோ. இல்ல எல்லாரும் பேச வேண்டாம், மான்ஸ்டர் அந்த கொத்தடிமை வார்த்தை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க. ஏன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆசைப்பட்டு கேக்குறாங்க கொத்தடிமைகள். சரி ப்ரோ, இன்னொன்னு சொல்றேன். இந்த இல்ல கொத்தடிமைக்கு இல்ல ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2 மாதிரி. கேட்டு வாங்கிக்கிறானுங்க, கேட்டே கொடுப்போம். நம்ம கேட்டது கொடுக்காம இருப்போம், கொடுத்துருவோம். நம்ம பழக்கம் அதுதான், கொடுத்துருவோம். சரி, என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்க்கு நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி நம்ம வந்து இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போராட்டம் நடத்தின இந்த உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு இது நம்ம கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறது நம்ம கட்சி தான். அது பெருமையா நான் சொல்லிக்கலாம், நம்ம எல்லாருமே சொல்லிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த விஷயத்த 200 கொத்தடிமைக்கு எப்படி தெரியுமா போர்ட்ரேட் பண்ணானுங்க? இவ்வளவு கேசஸ் வந்தது ஆக்சுவலா வந்து நல்லதுங்க. ஏன்னா ஏடிஎம்கே கேசஸ்ல ஏடிஎம்ல இருக்கும்போது வரலையா, டிஎம்கேல இருக்கிறது வரதுனால எல்லாரும் வந்து பெருமை பண்ணுமா. டேய் எதுல பெருமை பண்ணும்? இல்ல எதுல பெருமை பண்ணும்? அப்பா சொன்னா கேட்டுக்கணும்பா. ஓகேப்பா. ஏய் பெருமை காமராஜர் இங்க ஏன்டா பிரச்சனை தப்பு நடக்குதுன்னு கேட்டா, நம்மளுக்கு இதை விட நல்லாதான் இருக்குதுங்க. மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசோட கம்மியா தான் இருக்கு, பீகாரோட கம்மியா தான் இருக்கு. நார்த் கொரியா விட தமிழ்நாடு நல்லா இருக்குங்க, போதுமா? இல்ல ஹரிஷ் ஒரு அக்கா ஒண்ணு போட்டுருந்துச்சு, பேர் சொல்ல அக்கா என்ன போட்டுதுன்னா, டிஎம்கே ஆட்சியில தைரியமா வந்து ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க பொண்ணுங்க, அவங்களெல்லாம் சுதந்திரம் வழங்குறதே ஸ்டாலின் தான் போட்டுருக்குங்கிறது ஒரு அக்கா. எனக்கு அதான் புரியல, கம்ப்ளைண்ட்
ஐசிசி டிராஃபி வின் பண்ணதுக்கு ஒருத்தன் போட்டானே, சுதந்திரத்துக்கு இல்ல நீ அதுக்கு காரணமே உதயநிதி தான். இவ்வளவு கேவலமா கொடுக்கறதுக்கு சுதந்திரம் அது போக்கிரி ஸ்டாலின் வேற நாசர் வாங்கி ஞாபகம் கொடுத்தாருன்னு அந்த பொண்ணு. இல்ல இவ்வளவு கேவலமா இல்ல விக்னேஷ் bro. இவனுங்க தான் இருப்பாங்க. நான் தமிழ்நாட்டுல வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களா, நான் இதுக்கு போராட்டம் பண்ணேன், நான் வந்து பெருமை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து கிளைம் பண்ணிக்கும். இதை நாங்க தான் ரெவல்யூஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம், நாங்க இதுதான் ரெவல்யூஷன். ஆனா முதல் முறையா இவ்வளவு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நடக்குது, அது ஃபைல இருக்குது, நாங்க பெருமையா எடுத்துக்கிறோம். டிஎம்கே வந்தானுங்க பாருங்க, சூப்பர்ரா நீங்க, உங்களுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் இல்ல இதுல என்ன பெருமை? பெருமையை விட அது சென்செக்ஸ் கூட விட மாட்டாங்க இல்லையா? அதான் எருமையே காரி துப்புண்டா இவனுக்கு மேல. இவனுக்கு அதை பெருமை நினைச்சு பேசிட்டு இருக்கானுங்கடா, முட்டு குத்துட்டு இருக்கானுங்கடா. இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளவு உனக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே வந்து நீ பொதுமக்களா நின்று ஒரு இடத்துல பேசி ஆகணும். அதுதான் ஒரு கட்சி சார்பா இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு விஷயம் பேசணும்னா அது இதுதான். ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நீ அப்பயாவது நீ கட்சி சார்பா பேசாம பொதுவா பேசுப்பான்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, இல்ல தாய்மார்கள் எல்லாம் நான் அப்பான்னு கூப்பிடுறது மகிழ்ச்சியா இருக்குதுப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலே. நான் சொல்றதுடா, உங்க ஏரியால ஒன்னதான் அப்பான்னு கூப்பிடுவாங்களா என்ன? புரியல. யார போவாங்க நம்மளுக்கு அப்பா. ஆனா இல்ல தெரியல, அது என்னமோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல 200 கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஸ்கூல் குழந்தைங்கலாம் நடுவுல ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. அப்பா இன்னைக்கு ஒன்னு மீட்டிங்ல பேசியிருந்தாரு, நம்ம பண்ற செயலை பார்த்து இந்தியாவே நம்மள திரும்பி பாக்குதுன்னு சொல்லியிருந்தாரு சிஎம். நல்லா திரும்பி பாக்குது இந்தியா. கட 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 கடன்னு தான் கதற 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 கதற. இல்ல டீலிமிட்டேஷனும் இதுவும் ரெண்டும் ஒரு ஈக்குவலா உங்களுக்கு கிடைச்சிடுச்சா என்னமோ? இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் நீங்க பண்றது என்ன தெரியுமாடா? ஃபண்ட்ரா. கிஷோர் ஒரு தான் அட்ரஸ் பண்ணிக்கிறீங்க. இல்ல தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு காட்டு மிராண்டின்னு சொன்னாரா இல்லையான்றத பத்தி அவரு பாயிண்ட் பண்ணி பேசல. அவர் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொன்னாருன்னு நீ ஃபீல் பண்றியே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவர் கொஸ்டின் ரைஸ் பண்றாருங்க. அவரு சொன்னது உனக்கு வலிக்குதுன்னா அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திருப்பி கொஸ்டின். அது ஒரு அதை டாக்கிள் பண்ற கொஸ்டின் மாதிரி அவர் ரைஸ் பண்றாரு. அது பெரியார் அப்படி சொன்னாரா இல்லையான்றத பத்தி அவர் மென்ஷன் இல்ல ப்ரோ. இல்ல அது அதோட கான்டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. அதனால அத வந்து சொல்லிட்டு பெரியார நம்ம போட்டுறதா செய்யறோம்னு அதை சப்போர்ட் தான் பண்றாரு. அதாவது அவர் வந்து இந்த மொழியை சொன்னதுக்கான கான்டெக்ஸ்ட்ங்கிறது வந்து என்னன்றத நம்ம தெளிவுபடுத்தணும்ல. ஏன்னா அவரு பெரியார வந்து போட்டுறாரு, அந்த அவர் பேசிட்டாருன்றது கிடையாது. அவர் எதுல இந்த மாதிரி விஷயம் பேசியிருக்காருன்றத இவங்க மறைச்சிட்டு அந்த வேர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்றது. இருங்களேன், உங்களுக்கு நான் ஒண்ணு டிஎம் பண்றேன் பாருங்களேன் ப்ரோ, ஒரு செகண்ட். அது புரியுது ப்ரோ. இப்போ பெரியார் இருக்காருங்கள, அவரு இருந்த காலத்துல ஒரு வயசான ஒருத்தர் இங்க ஏரியால சைதாப்பேட்டில இருந்தாரு. அவர் எப்படின்னா அவர் வீட்டுல சாமியே கொண்டு மாட்டாங்க, எல்லாரையுமே திட்டுறாள்தான், சீசியமா பேசுவார் தான். அவர் பயங்கர பெரியார் ஃபாலோவர். அவர்கிட்ட நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். பேசுனதுலயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி காட்டு மிராண்டி மொழியெல்லாம் சொல்லியிருக்காரு என்னன்னு. ஆக்சுவலா அது என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு இருந்த இந்தி தமிழ் மொழி பிரச்சனையில தமிழ் மொழிய இந்த ஆரிய எதிர்ப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது காட்டு மிராண்டி மொழின்னு அவங்க சொன்னத, ஆமா தமிழ் காட்டு மிராண்டி மொழிதான் அப்படின்னு அவரை அழைத்து திருப்பி சொல்றாரு. அவனுங்க சொன்னதுக்கான பதில தான் இவர் சொல்லியிருக்காரு தவிர இவரா தனிப்பட்ட முறையில போய் அதை அப்படி சொல்லல. ஆமா நீ இப்ப என்ன நீ இழிவா பேசுனா, ஆமா நான் இழிவுதான் அப்படின்னு நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணி அதை டாக்கிள் பண்றோமோ அந்த மீனிங்ல தான் அவர் பேசுனதா அவரே சொல்றாரு. இல்ல கிஷோர் ப்ரோ, இது சொம்பு கேட்ட கதை இருக்குது. மாப்பிள்ள சொம்பு கேட்கறான்னு போகும் திரும்பதான், தண்ணி கேட்டதுக்கு சொம்பு கேட்கறான்றோம் பாரு, அந்த மாதிரி இது. அவன் அந்த மாதிரி இவனுக்கு பண்ணி அதை ஒருத்தர் பேச வச்சு அவர் அப்படிதான் பேசினாரு. இப்போ ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றோம், மேல கத்தெல்லாம் அழிச்சிட்டு கீழே கதை மொட்டையா படிச்சா உனக்கு என்ன புரியும்? அந்த மாதிரிதான் பாக்குறவங்களுக்கு என்ன தோணுமோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றானுங்க. இல்ல இப்ப நீ ஒண்ணு நீங்க சொல்லிதான் எனக்கு இப்ப நார்மலா அதை நார்மலா பாக்குறோம், இது அப்படிதான் தப்பா நினைப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் இதுவரை சொல்லுங்க பாசு சொல்லிட்டுமா. அந்த லைனு, முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அப்படின்றாரு. ஆக்சுவலா ஒரு நடைமுறை மொழின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்லாங் என்னன்னா, படிச்சவன்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம், நமக்கு கிராமத்தாளுகிட்ட நண்பனுக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொரு ரீதியா பேசுவோம்.
அன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து பெரும்பாலான படிப்பறிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க யாருடைய ஆதிக்கத்தினால தமிழ்நாடு தத்தளிச்சுன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ அந்த பாமர மக்கள்கிட்ட எப்படி பேச முடியுமோ, சொன்னா எப்படி அவங்களுக்கு போய் புரியுமோ, அப்படிப்பட்ட நடைமுறை மொழிகள் தான் சொன்னாரே தவிர, பெரியாரோட நோக்கம் தமிழ்நாட்டை வளர்க்கணும், நாம தமிழனை வளர்க்கணும். அது மொழியை தாண்டி, ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, கடவுளை தாண்டி எல்லாருமே வந்து ஒரு முன்னேறணும், ஒரு பகுத்தறிவு வரணும்ன்றதான் அந்த ரூட்ல அவர் போனாரே தவிர, மத்தபடி இன்னைக்கு சில தற்கூரிய அரசியல்வாதிகள் கத்திட்டு இருக்காங்க இல்லையா, மேடையில் ஏறி வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது, வேற அப்படி செத்துருவேன் இப்படி செத்துருவேன்னு அந்த மாதிரி நடைமுறையும் இன்னைக்கு தேவைப்படுது. நீங்க பாஸ் பாஸ் வீணை வாசிக்குது பாஸ், சொன்னாலே பக்கு 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 வாய்ஸ் வீணை வாசிக்குது. ஆகன்னு கேட்ட மாதிரி இருந்தது. அலே எலன் மாஸ்க் புரிஞ்சிருக்கும். நடைமுறை மொழி என்னவோ பாஸ் ஃபர்ஸ்ட் பேசும்போது நார்மலா நின்னு பேசுறாரு. பேச 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 எமோஷன் ஆகி போன் ஆட்டிக்கிட்டே பேசுற போல, சிக்னல் வீக் ஆகி விட்டு விட்டு கேக்குது. ஆமா தானே பேசு? நான் என்ன நினைக்கிறேன், பேசினே இருக்கும் போது சன் நியூஸ்ல முதல்வரோட ஸ்பீச்ச பாத்துட்டாரு, அதனாலதான் அப்படியே லைட்டா அப்படின்னு கேக்குது. சரி வெண்ணிலா பேசுறீங்க, அடுத்து தோழர் பேசிட்டோம். ஹாய் ப்ரோ. இன்னைக்கு வந்து ட்விட் வந்து தளபதி போட்டதுக்கு ஏன் இவ்வளோ வந்து ஒரு ரொம்ப அந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ இது பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிம்பம் கட்டி வச்சிருக்காங்க. தான் மட்டும்தான் வந்து பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சென்ட்ரல் எலெக்ஷனையும் சரி, அவங்க சொன்னது ஒரே தான், அவங்க வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது. இப்ப நான்லாம் கூட ஓட்டு போட்டதுக்கு தளபதி கூட அன்னைக்கு சொன்னாரு, நம்மலாம் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்தோம், ஏன்னா இவங்க செய்வாங்க, சோ அவங்க வரக்கூடாதுன்னா இவங்க தான் அதை செய்யணும். அவங்க ஓட்டு கேட்டதே அப்படிதான், பிஜேபி உள்ள வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து இவங்க டிஎம்கே இருந்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது, இல்ல காங்கிரஸ் எம்பி இருந்து என்ன செய்ய போறாங்கன்னே தெரியாது. சோ அவங்க பிஜேபி நம்ம உள்ள வரக்கூடாது, சரி வந்ததுன்னா நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குன்ற அந்த ஒரு பேச்சை கேட்டுதான் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு அந்த எம்பிக்கள் அனுப்பிச்சோம். ஓட்டு போட்டு மக்களை நம்ம அவங்களை உள்ள வீட்டுல அனுப்பிச்சோம். இவங்களா போய் தான் அங்க நின்று இவங்க போராடி என்ன வேணுமோ அவங்களுக்கு அந்த தேவைகளை இது பண்ணணும். இதுவே வந்து இந்த நீட்டே வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த போது அவங்க அதை வந்து கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, அவங்க வந்து எதுக்காகவும் போய் அங்க வந்து நிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வர வருமானத்தை வச்சு அவங்க இருந்துட்டு ஸ்ட்ராங்கா அந்த நீட்டை அப்போஸ் பண்ணாங்க. பட் இவங்க என்ன பண்றது, இது வந்து அப்போ இருக்கிற அந்த அம்மா ஏடிஎம்கே, அவங்க ஜெயலலிதா அம்மா போன உடனே இவங்க வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே அடிமையாக்கி இவங்க வந்து அவங்களை எல்லாருமே அந்த பன்னீர்செல்வம் சரி எல்லாருமே இது பண்ணதால அவங்களுக்கு வேற வழி இல்லாம பிஜேபி என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து இப்ப இருக்க ஆளும் அரசு என்ன சொன்னாங்க, அவங்க ஊழல் செய்யறாங்க, அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்க, நாங்க வந்தா எல்லாம் நல்லது செய்வோம் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துதான் நம்ம ஓட்டு போட்டு வந்து பண்ணோம். இவங்க வந்து திருப்பியும் அதே பண்றாங்க. சோ இவங்க வந்து ஆட்சி ஒழுங்கா பண்ணியிருந்தா பரவாயில்ல. எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்து இந்த 3 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, நம்ம ஓட்டு போட்டோம், எல்லாத்துலயுமே ஊழல். ரேஷன் ஊழல்ல வந்து அந்த டெண்டர் எடுக்கிறதுக்குமே இவங்க ஒரு கோட் வேர்ட் கொடுத்து இவங்க அந்த லாரியஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் இது பண்ணும் போது சோ ஒரு பேசிக்கா இருக்கும் போதே அந்த ஊழல் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறமே மதுபானம் உற்பத்தி, இவங்க நிறைய உற்பத்தி செஞ்சுட்டு ஆனா வந்து கடைக்கு கொடுக்கறது வந்து லிமிடெட். சோ வந்து ஒரு சென்டர் அங்க போய் ஒரு ரைடு நடக்கும் போது வந்து ஈஸியா அவங்க மாட்டிக்கிறாங்க. சோ வந்துட்டு என்ன திருப்பியும் அவங்களும் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இவ்வளவு வந்து ஊழல் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு இப்ப போயிட்டு அவங்க என்ன பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை செய்யற நிலைமைக்கு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒழுங்கா அந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து அங்க போய் என்ன சொல்லுவாங்க, அவங்க பயமுறுத்துவாங்க, நாங்க ரைடு வருவோம், உங்களுக்கு வந்து மக்களுக்காக ஏதோ பிரச்சனைனா அவங்க போறது கிடையாது, இங்க இருந்து ஏதாவது ரைடு வந்தாதான் அங்க போய் பேசிட்டு அதை சமாதானப்படுத்திக்கிறாங்க. சோ இங்க மக்களுக்காக போய் எதுக்குமே இவங்க பேசுறது கிடையாது. அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ரைடு வந்துட்டா போறதுக்கோ இதுக்குதான் போறாங்க. சோ இவ்வளவு ஊழல் அப்படி தெரியற மாதிரியே ஊழல் பண்ணிட்டு அவங்களே வந்து அவங்க ஆலையிலே வந்து அவங்களே வந்து சுரண்டிட்டு இப்படி வந்து பணத்தெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு செய்யறதுக்குன்னு ஒரு மக்களுக்காக செய்யறதுக்குன்னா காசு இருக்கிறது இல்ல, கடன் வாங்குறது. இதை வந்துட்டு என்னன்னா மாறி மாறி என்ன பண்றது, இங்க பிஜேபிக்கு என்ன அவங்களோட ஸ்கீம்ஸ் மட்டும் வந்தா போதும், ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி கொண்ட நியூ எஜுகேஷன் பாலிசி ஏதோ ஒன்னு ஒரு ஸ்கீம்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களோட இது ஆட்சியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பணமோ அதெல்லாம் எதுவுமே எய்ம் கிடையாது, அந்த ஸ்கீம்ஸும் அவங்களோட கொள்கை இதெல்லாம் உள்ள வரணும், வந்துட்டா நம்ம ஆட்சிக்கு வந்துடும். இதை வந்து இவங்க பண்ற தவறுகளால என்ன பண்றாங்க, 2 கவர்மெண்ட் பண்ற தவறுகளால என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு உள்ள வரணும்,
வந்து நம்ம ஸ்கீம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதுக்கு வழிவகை இது பண்றாங்க. ஸோ இவங்கள வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் அவங்க சொல்ற இதுவே வந்து த்ரீ எஜுகேஷன் பாலிசி வந்து இப்போ அடுத்த கவர்மெண்ட் வந்தா இவங்க இம்ப்ளிமெண்ட் இப்ப நீட்டை எப்படி இது பண்ணாங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோ இனிமே அவங்க நீட்டை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவுதான் விட்டு இது வந்து அடுத்த ஆட்சிக்கு திருப்பியும் வந்தாங்கன்னா இது திருப்பி இம்ப்ளிமெண்ட் சைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் தான் அவங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. சோ இவங்க வந்து மக்களுக்காக எதுவும் பண்ணாம அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய அந்த இதுக்குமே பண்றதுக்குமே சரியா இருக்கு. சோ ஆட்சின்றது அவங்க சரியில்லை. அதனாலதான் அவங்க வந்து பிஜேபி வந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி வந்து ஏன் இதை வந்துட்டு இவங்க வந்து இவ்வளவு தப்பு செஞ்சும் வந்து ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அது மாதிரி வந்து அவங்க வரக்கூடாது இததான் வந்து தளபதி வந்து இந்த ஒரு பாயிண்ட இந்த இதை வந்து உடைக்கணும்ன்றதுதான் ரொம்ப ட்ரை பண்றாரு. அவங்க பத்தி சொன்னாலும் இவங்கள பத்தி சொல்றாரு. இது உடஞ்சிருச்சுன்னா மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. சோ நம்ம பிரச்சனை இங்க வந்து நம்ம வந்து அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றோம், நாங்க இவங்களுக்கு கூட்டு போடுறோம், ஏன் நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி ஏன் பேச மாட்டாங்க, அந்த தெளிவு மக்களுக்கு இப்போ வந்திருக்கு. சோ பிஜேபி பத்தி பேசுறோம், இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இவங்க ஏன் நம்மளுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அது வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசில கூட இந்த 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இப்போ புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இது வெளியில யாருக்கும் தெரியுமானதுல 10th ஸ்டாண்டர்ட வந்து 2 எக்ஸாமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஜனவரியில ஒரு எக்ஸாம் அண்ட் மே மாசம் மே 20 வரைக்கும் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம். இது வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்கூல் ஆமா ஸ்கூல்ஸ்ல வந்து இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து சஜஷன் கேக்குறாங்க. இது வந்து ஜனவரியில ஒரு எக்ஸாம், மே மந்த் லாஸ்ட் வரைக்கும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எதுக்கு வந்து அவ்வளவு ஒரு 1.5 years எதுக்கு அவன் வந்து ஒரு குழந்தை வந்து படிக்கணும் இந்த 3 language பாலிசி? இது எனக்கு என்ன தெரியலன்னா நார்த்ல வந்து அவ்வளவு பேர் அவ்வளவு அறிவாளியா இருக்கிறாங்களா, இவ்வளவு வந்து கஷ்டமான இதெல்லாம் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க அவ்வளவு நல்லா படிக்கிறாங்களா, இல்ல நம்மளோட அவங்க இதுவா இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. இவ்வளவு கஷ்டங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏற்கனவே எஜுகேஷனே நம்ம எல்லாமே நல்லா இது பண்றோம், இதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸோ எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து அந்த மே 20 வரைக்கும் வந்து அந்த பசங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி நீட் படிச்சு வந்துட்டு நம்ம கல்வியே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி, அதாவது பேசிக்ல வந்து நம்மள ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி நம்மள வந்து பசங்களையும் நிம்மதி விடாம பேரண்ட்ஸையும் நிம்மதி விடாம பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கரெக்டா ஆட்சி செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய நம்ம இதுல இருந்து வருமானம் எல்லாத்தையும் பெருக்கிட்டு, அவங்க மத்திய அரசு வந்து நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம், நிதி இல்லாம இவங்கள வச்சு பண்ணணும். பட் இவங்க ஊழல் செஞ்சுட்டு பணம் இல்லாம கடன் வாங்கி அவங்களுக்கு போயிட்டு இப்போ வந்து ரங்கராஜ் பாண்டே இவங்களாம் சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இது வந்து இதுதான் வந்து தளபதி உடைக்க பாக்குறாரு. இன்னைக்கு அந்த ட்விட்டுமே அவர் அதுக்குதான் போட்டது. இது வந்துட்டு இவங்க பேசுற மாதிரி பேசி அவங்க இது பண்ற மாதிரி இது சும்மா ஒரு நாடகம். அப்படியே அங்க வந்து இது பண்றாங்க, இங்க போராட்டம் எப்படிதான் வந்து உடனே வந்து போராட்டம் போட்டு பொம்மை எரிச்சு எப்படி அப்படியே ரெடியா இருக்கிறாங்கன்னு தெரியல. அது சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க, அங்க நடந்ததுக்குள்ள எப்படி உங்களுக்கு இப்படி தெரியும், எப்படி இவ்வளவு பேர் மக்கள் வந்து ரோட்ல வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில வந்து சிரிச்சு பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாம் வந்து இது தளபதி மூலம் நிறைய வரணும். சோ இங்க வந்து பிரச்சனை வந்து மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்றதுதான் அரசியலா போகணும். இவங்க ஓட்டுக்காக மக்களுக்காக யாருமே பேசல. இப்ப கவர்மெண்ட் பேசுறதுல அவங்களும் பேசல. அரசியல் இந்த அரசியலே வந்து இவங்களை வந்து கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுட்டு மக்கள் மாத்துவாங்கன்னு நான் சொல்றேன். சூப்பர். அடுத்து கொஞ்சம் தயவு செஞ்சு தண்ணி குடிங்க, வயரான இல்ல ப்ரோ, அது அப்படியே ஞாபகம் இருக்கிறது அப்படியே சொல்லி முடிச்சேன். நீங்க அந்த 10th கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம் வைக்கிறது சொன்னீங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த NEP-ல சொல்றீங்களா? அது வந்து ஆமா, நேஷனல் எஜுகேஷன் அது ஸ்கூல்ல வந்து கேக்குறாங்க, பேரண்ட்ஸ் சஜஷன் கேக்குறாங்க, உங்களுக்கு ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. எஸ் மேம், அது பழைய ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த 9th 10th +1 +2 அந்த 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 8 செமஸ்டரா பிரிச்சு அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல இப்போ நம்ம முதல்ல இருந்தது 10th என்ன இருந்ததுன்னா நம்ம பப்ளிக்கா எழுதலாம், இல்ல வேண்டானும் விட்டுடலாம். பட் அதுக்கப்புறம் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாமா தான் அது கொண்டு வந்தாங்க, நார்மலா கொண்டு வந்தாங்க. பட் இப்ப என்னன்னா அது 2ஆ பிரிக்கணும் அப்படின்ட்டு இந்த நியூ எஜுகேஷன் நேஷனல் பாலிசில இதுவும் ஒரு இதுவா இருக்கு. 10th வந்து 2 எக்ஸாமா எழுதணும்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது சஜஷன் கேக்குறாங்க. இல்லைங்க மேம், NEP கொண்டு வந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5 ஸ்டேட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுங்களா, பீகார் UP எல்லாம் பண்ணியாச்சுங்களா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த NEP 2020 அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா இது வந்து 8 செமஸ்டரா பிரிச்சு
அந்த 4 வருஷத்தை வந்து 8 செமஸ்டரா பிரிச்சு அது வந்து 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் அதை வைக்கிற மாதிரி தான். அது வந்து பெரிய எஜுகேஷன் பிளான்னு வைக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல அதை பத்தி பேசுனாலே நிறைய அதை இல்ல பத்தி இப்போ பேச வேண்டியது நெக்ஸ்ட் இருக்கு. இயர் அது ஏன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பட் இது வந்து ஒரு நியூஸ்லயோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த பேரண்ட்ஸ் கன்சர்ன் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். மத்தபடி யாருக்குமே இது தெரியாது. இது இந்த நியூஸே தெரியாது. இது மாதிரி ஒண்ணு இருக்குன்றதே தெரியாது இப்போ. சோ அப்படியே ஸ்லோவா அப்படியே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் யாராச்சும் அந்த இத ஜஸ்ட் பத்தி வந்து பேசுறீங்களா? இல்ல அந்த 40,000 crore அந்த இத பத்தி அந்த ம், ஊழல் ஊழல் பத்தியா கபடதாரி ஊழல் கபடதாரி பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? எல்லாரும் அதை பேசலாம். பத்தி அதுக்கு போய் நான் பேசிக்க. இப்ப ஜஸ்ட் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, மறுபடியும் டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஏரியா வந்து பேச வாடான்னு பேச சொல்லிட்டு வா. எல்லாம் எக்கச்சக்க லாஸ்ட் இல்ல அதுதான் ஆனா ப்ரோ. அது இன்னொரு வந்து விஷயம் 30 ருபீஸ் 130 ருபீஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க போல இருக்கு. 30 ருபீஸ்க்கு கொடுக்கறது வந்து அவங்க வந்து சேல் பண்றது 130 ருபீஸ்னா இவங்க என்ன பண்றது, அதாவது உற்பத்தி பண்ணிட்டு வெறும் 30 ருபீஸ், அந்த 100 ருபீஸ் இல்லாம வெறும் 30 ருபீஸ் வந்து பிளாக்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு, சோ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் 12 இந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணி அந்த பில்லே போடாம இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து அந்த ஒரு பேசிக்காவே இது வந்து செந்தில் பாலாஜி மூலமே பண்ணிருக்காங்க. இல்ல அதை சோ விட பெரிய அவங்களதே தயாரிச்சு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா டைரக்ட் ஃபேக்டரி டு லைக் ஒயின் ஷாப் வித்தவுட் பேமெண்ட் வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ். எப்படின்னா ஃபேக்டரியில இருந்து டிஎம்கே ஃபேக்டரியில இருந்து டைரக்டா ஒயின் ஷாப்ஸ்க்கு வருது. ஒயின் ஷாப் வந்து இவங்க என்னன்னா ஒரு புரோக்கரேஜ் மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ பை கவர்மெண்டா எப்படி டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, எவ்வளவு வந்து கொள்முதல் பண்றோமோ அது வந்து டாக்குமெண்ட்ஸா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் இஸ் பர்ச்சேசிங் ஃப்ரம் த ஃபேக்டரி, அதுதான் டாக்குமெண்ட்ஸ். இவங்க டாக்குமெண்ட்ஸே வாங்க இல்ல, ஏன்னா இது டைரக்டா டிஎம்கேவோட ஃபேக்டரி ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபிள் பண்றதுக்கு அங்கிருந்து வாங்கி இவங்க டைரக்டா சேல்ஸ் பண்றாங்க வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ். அதுதான் பெரிய ஸ்கேம் இவங்க வித் மாட்டிக்கிட்டது. லேபிள் தனியா இவங்க லேபிளோட பிரிண்ட் பண்ணி அங்க உள்ள வரும்போது அங்க லேபிள வந்து போட்டு இது பண்ணிடுறாங்க. ஏங்க எவ்வளவு கேவலங்க, கலாச்சாரம் குடிச்சு செத்ததெல்லாம் வந்து இந்த இந்த ஆட்சியில தாங்க நடக்குது. இவ்வளவு கேவலமா நடந்ததும் இன்னும் நடக்குது. இன்னொரு ஊர்லயும் காய்ச்சிட்டு இருக்காங்க. அது வீடியோ அததான் வந்தது. மான்ஸ்டர் நானும் கேட்கலான்னு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாஸ்மாக் வந்து கவர்மெண்டே எடுத்து நடத்துது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊழல். இப்ப கள்ளச்சாராயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் தானே. சோ எல்லா ஊர்லயும் இப்ப ரீசெண்டா கூட மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா 2 ப்ரோ பேரை இவரு வந்து பசங்களை வெட்டி சாவடிச்சாங்க. கள்ளசாராயத்துல அது ஒரு சோ ஒரு இதுல ஒரு 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 கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் நேம் எனக்கு மறந்துருச்சு. if anybody remember that we can remind me. எத்தனாலா மெத்தனால். ஆக்சுவலா இத பத்தி சொல்லணும். அந்த டிஐஜி வந்து இதுக்கு முன்னாடி இந்த டிஐஜி அந்த ஊர்ல மெத்தனால் வந்து இவ்வளவு கொள்முதல் வந்து ஆயிருக்கு, ஏன் ஆயிருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது ஒரு ஒரு விஷயம் வந்து எடுத்தாராம். எப்படி வந்து மெத்தனால் வந்து இவ்வளவு இம்போர்ட் ஆகுது, என்ன ரீசனுக்கு ஆகுது, இது என்ன நெயில் பாலிஷ் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு அமிச்சானுங்களாம். இதுல இது பேரா நெயில் பாலிஷ் விற்கிறாங்க. இதுல அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின் சோர்ஸ். இப்போ உனக்கு வந்து எப்படின்னா, நீ ரா மெட்டீரியல் வச்சுதானே நீங்க வந்து தயாரிக்கிறீங்க. அந்த ரா மெட்டீரியல் வர்றதுக்கான சோர்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும்ல. அது ஒரு டிஏஜியோ ஐஜியோ ஐ டோன்ட் ரிமெம்பர் தட், அது அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து அதுக்கு வந்து இம்போர்ட்டட் நிறைய இருக்கு, என்ன ரீசன் தெரியல அப்படின்ட்டு. பார்த்தா இதுதான் ரீசன். இப்ப கள்ளச்சாராயில குடிச்சு செத்தவங்க குடிச்ச ஆல்கஹால் அந்த இதுல வந்து அதிகமா இதுதான் இருந்தது, இந்த கெமிக்கல் தான் இருந்தது. நீங்க சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. சாரி, நம்ம இன்னைக்கு டாபிக் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணலாம் இந்த வீக், திருப்பி இல்ல வீக்கெண்டுக்குள்ள திருப்பி. ஆக்சுவலா அந்த அறப்போர் இயக்கத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருந்தேன். சரி, ஓகே, அது அத நம்ம அதை தனியா பேசிடலாம் ப்ரோ, கொஞ்சம் காட்டுக்கும். சரியா, அதனால முடிச்சுக்கலாம். நம்ம திருப்பி அதை போட்டு பேசுவோம் வீக் டேல, இல்லாட்டி வீக்கெண்ட்ல திருப்பி அடுத்த ஸ்பேஸ் போட்டுருவோம். என்ன நாளைக்கு வந்து அதே மாதிரி அடுத்த கட்ட தலைவர் இதெல்லாம் வந்துட்டு செயலாளர்களை வந்து அறிவிக்க போறாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. சோ அதுவும் நம்ம தொடர்ச்சியா என்னன்றத பார்ப்போம். 5ஆம் கட்டம். ஆமா. சோ அதனால அதையும் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கும் யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளோட இதை தெரிவிப்போம். வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். கண்டிப்பா சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதையும் தொடர்ச்சியா தெரிவிச்சுப்போம். ஓகே, நம்ம திருப்பி நாளைக்கோ இல்ல அதுக்கப்புறமா போடுவோம், ஸ்பேஸ் போடுவோம். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூவா பேசுவோம் எல்லா இஷ்யூஸும் எடுத்து. ஓகே, டேக் கேர், பை ஆல்.